பாஜகவின் ஒரிஜினல் வாய்ஸாக எடப்பாடி பழனிசாமி மாறிவிட்டார் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். அது தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் நம்முடன் இணைகிறார். சார் வணக்கம். பாஜகவுடைய ஒரிஜினல் வாய்ஸாக மாறிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி என்று முதலமைச்சர் விமர்சனம் முன்வைத்திருப்பதுடைய கருத்து அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? என்னுடைய பின்னணி என்ன? விமர்சனத்தின் பின்னணி என்னவென்றால், இந்து சமய அறநிலையத்துறை கோவில் நிதியில் இருந்து கல்லூரி கட்டுவது தவறு என்று பாரதிய ஜனதாவின் குரல். அது இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து அரசு வெளியேற வேண்டும் என்பது பாரதிய ஜனதாவின் குரல். அந்த குரலை பிரதிபலிக்கிற விதமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரது பயணத்தின் போது கூறினார். இது எம்ஜிஆர் காலத்திலிருந்து ஜெயலலிதா காலத்திலிருந்து இப்படியான கல்லூரிகள் துவங்கப்பட்டு வருகின்றன. இன்னும் சொல்லப்போனால் பழனியாண்டவர் கல்லூரியின் அன்றைய பெண் முதல்வர் ராஜன் செல்லப்பா அவர்களின் சகோதரி எனக்கு அவர் கோ சிண்டிகேட் மெம்பர் மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில. எப்போதுமே நம்ம அப்படிதான் நடத்திட்டு வரோம். அன்னசத்திரம் 1000 நாட்கள், ஆலயம் 10000 நாட்கள், அன்னையாவினும் புண்ணியம் கூடி ஆங்கோர் ஏழைக்கு எடுத்தறிவித்தல். பாரதி பாடினது. ஒரு ஏழைக்கு கல்வி கொடுக்க முடியும்னா கோயில் கட்டுறதை விட சிறந்தது என்பதுதான் பாரதிய ஜனதாவின் கருத்து. இதுல வேற. ஆனா நமது கருத்து, அதாவது தமிழ்நாட்டை ஆண்ட கட்சிகளின் கருத்து வேறு. இன்னும் சொல்ல போனால் HRC ஆக்ட் ரொம்ப பழமையான ஆக்டுங்க. பனகல் அரசர் நேற்றைக்கு கூட அதை பற்றி பனகல் அரசர் கொண்டு வந்த சட்டத்தை பற்றி எல்லாம் முரசொலியில கட்டுரை வெளியிட்டு இருந்தாங்க. HRCயோட முதல் கமிஷனர் தமிழறிஞர் ரசிகமணி TKC. இப்படி இதுக்கு ஒரு தொன்மையான வரலாறு இருக்கு. அதை புரிந்து கொள்ளாமல் அல்லது புரிந்து கொண்டும் பரவாயில்லை, பாரதிய ஜனதாவின் குரலை நாம் எதிரொலிக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதாவைக்காரர்களை விட பாரதிய ஜனதாவுக்கு அதிக விசுவாசம் காட்டுகிறார். இப்படியான பின்னணியில் தான் இந்த விமர்சனம் வருகிறது. ஏன் இந்த விவகாரத்தை அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் கையில் எடுக்கிறார்? இந்த மாதிரியான விஷயத்தை வழக்கமா பாஜக தான் பேசும். இப்ப அதிமுக இதை பேசக்கூடிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கா, இல்ல இந்த விஷயத்தை கையில் எடுக்க அதிமுக முற்படுதா? பாரதிய ஜனதாவோட அவர்கள் அதிகமாக ஒன்றிவிட்டார்கள் தான் நான் இதுல இருந்து புரிஞ்சுக்கிறேன். பெரும்பாலும் பார்த்தீர்கள் என்றால் பாரதிய மூத்த தலைவர்கள், அமித்ஷா மாதிரியான மூத்த தலைவர்கள் இதே மாதிரியான கருத்துக்களை தான் எப்போதுமே சொல்வார்கள். இன்றைய தேதிக்கு அமித்ஷா பாரதிய ஜனதாவின் எதிர்காலம் என்கிற நினைப்பு இருக்கிறது. அமித்ஷா அவர்களே நேற்றைக்கு நான் ஓய்வு பெற்ற பிறகு இந்திய வேதாந்தங்கள், இந்திய உபனிஷத்துகள் மற்றும் ஏன்ஷியன்ட் விஸ்டம் ஆஃப் இந்தியாவை பற்றி நான் ஆராய போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். நேற்றைய பேட்டி. எப்போது ஓய்வு பெறுவார் ஒரு அரசியல்வாதி? உயர்ந்தபட்ச போஸ்டுக்கு போன பிறகு. அது பிரதமர் பதவி. அப்படி என்றால் 2029 அமித்ஷா அவர்கள் பிரதமர் வேட்பாளர் பாரதிய ஜனதாவுக்கு என்று வந்தால், அமித்ஷாவோடு அரசியல் ரீதியாக ஐடென்டிஃபை ஆவது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நன்மை என்பது அவரது கருத்து. இந்த கருத்தை மறைமுகமாகவே நயினார் நாகேந்திரன் அவர்கள் சில தினங்களுக்கு முன்பு எங்களுக்கு எல்லாம் 2029 தான் இலக்கு என்று சொல்கிறார். ஆக அமித்ஷா அணியிலே அதிமுக அப்படித்தான் நான் இதை பார்க்கிறேன். இது அதிமுகவுக்கு வலு சேர்க்குமா? இந்து ஓட்டு வங்கியை சேர்க்க வேண்டும் என்கிற அந்த முனைப்பு இதுல எனக்கு தெரிகிறது. ஆனால் ஒரு சாப்ட் இந்துத்துவாவின் முகமாக இன்றைக்கு திமுக அரசியல் அமைச்சர் சேகர் பாபு இருக்கிறார். ஒரு திருச்செந்தூர் குடமுழுக்கு பற்றி பாரதிய ஜனதாவின் தீவிர ஆதரவு பத்திரிகைகள் கூட பெரிய அளவுக்கு பாராட்டுகின்றன. தொடர்ந்து பார்க்கிறோம். திருப்பரங்குன்றம் வருகிறது அடுத்தாற்போல். எனவே இந்து ஓட்டு வங்கி என்பது முழுக்க முழுக்க திமுகவுக்கு எதிரானது என்று இன்றைய சூழலில் அப்படி இல்லை. அப்படியான சூழ்நிலையில் இது அதிமுகவுக்கு இந்த மாதிரியான கருத்துக்கள், HRC பற்றிய கருத்துக்கள் எல்லாம் அரசியல் லாபம் தரும் என்று நான் நினைக்கவில்லை. தன்னுடைய சுற்றுப்பயணத்தை தொடங்கிய 4வது நாட்கள்லேயே இந்த மாதிரியான அடிப்படை கொள்கையில முரண்பட்ட விஷயங்களை பேசுறது எடப்பாடி பழனிசாமியுடைய சுற்றுப்பயணத்திற்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? அவர் பிரைம் டிஃபெண்டர் இல்லை என்று ஆகிவிடும். ஒரு அரசியல்ல எப்போதுமே யார் பிரைம் டிஃபெண்டர், யார் முதன்மை பாதுகாவலர்னு பார்ப்பாங்க. மாநில நலன்களை அல்லது மொழி உரிமையை பாதுகாப்பதில், நமது அரசியலை பாதுகாப்பதில் யார் பிரைம் டிஃபெண்டர்? எல்லா மாநிலத்திலும் இதை நீங்கள் பார்க்கலாம். அப்படி என்றால் எம்ஜிஆர் காலத்து அரசியல் எது என்றால் கலைஞர், எம்ஜிஆர் பிரைம் டிஃபெண்டர்கள். ஜெயலலிதா காலத்து அரசியலும் அதே தான். கலைஞர், ஜெயலலிதா பிரைம் டிஃபெண்டர்கள். அப்படி பிரைம் டிஃபெண்டர் ரோலை விட்டு கொடுக்க கூடாது. அப்படி விட்டு கொடுத்தால் போலரைசேஷன் ஒரு பக்கமாக சாய்ந்து விடும். அப்படி என்றால் அது அதிமுகவுக்கு நல்லது அல்ல. ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைய தேதிக்கு 2029 இலக்காக கொண்டு அதை நோக்கிய நடைபயணம் தான் இது என்பதுதான் எனது பார்வை. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி ஷாம்.